பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தமிழக விவசாயிகள் 16வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள் என்று போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அந்த வகையில் திருச்சி உழவர் சந்தை அருகே கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சுகன்யாவிடம் கேட்கலாம். சுகன்யா, டெல்லியில 16வது நாளாக போராடி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக திருச்சியிலும் தற்போது மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள்லாம் என்னென்ன? அதாவது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர்ச்சியாக 16வது நாளாக தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அவங்க முக்கியமாக வறட்சி இருக்கக்கூடிய தங்களுக்கு பயிர்க்கடன்களை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெறப்பட்ட விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் பிரதானமா வைக்கப்படுது. அதற்கு அடுத்தபடியாக நதிகளை இணைக்க வேண்டும், அதன் மூலமாக வறட்சியை தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் விவசாயிகள் நம்புறாங்க. இதனை வலியுறுத்தி டெல்லியில போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் விவசாயிகளும், மாணவர்களும், இளைஞர்களும் போராட்டம் நடத்தி வராங்க. இதன் ஒரு பகுதியாக தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சி உழவர் சந்தை அருகில மாணவர்களும், இளைஞர்களும் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்துல ஈடுபட்டாங்க. திடீரென அதாவது இவங்க இந்த இடத்துல கூட போறதா ஏற்கனவே காவல்துறையில தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உளவுத்துறையினரும், காவல்துறையினரும் அந்த உழவர் சந்தை பகுதியில, உழவர் சந்தை மட்டும் இல்லாம அந்த ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தின இடத்துலயும் சரி, அதை சுற்றியுள்ள பகுதிகளிலையும் தொடர்ந்து காவல்துறையினர் ரோந்து பணியில ஈடுபட்டுட்டே தான் இருந்தாங்க. மாணவர்கள், இளைஞர்களை அந்த இடத்துல ஒன்று சேர விடக்கூடாது, போராட்டம் நடத்தக்கூடிய திட்டம் இருந்தா அதை முன்கூட்டியே தடுக்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையினரின் பாதுகாப்பு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதையும் மீறி இன்று காலை திடீரென மாணவர்கள் ஒரு 50க்கும் மேற்பட்ட ஒரு இளைஞர்கள் அந்த உழவர் சந்தை பகுதியில திடீரென சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அவங்க முக்கியமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, கார்ப்பரேட் கம்பெனிகளின் கடன்களை ரத்து செய்யக்கூடிய மத்திய அரசு விவசாயிகளின் கோரிக்கையை ஏன் செவிமடுக்க மறுக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை எழுப்பி விவசாயிகளுக்கு ஆதரவாக பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன்கள் பாரபட்சமின்றி சிறு குறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள் என்கிற பாரபட்சமின்றி பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும், விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும்,